இன்னைக்கு நாம கர்த்தருடைய வார்த்தை என்ன? நரிகளை ஓட விடு, நரிகளை ஓட விடு. என்ன பாஸ்டர், நாயை ஓட விடலாம், நரி எப்படி ஓட முடியும்? ஓட விட முடியும். நரி பார்த்துருக்கீங்களா யாராவது? மணலி புது நகர்ல ஒரு நேரத்தில் நரிகளா இருக்கும், இங்கெல்லாம் நரி சுத்தம், ஓன்னு கத்தம் நைட் ஆனா. ஏன்னா பல தடவை என்ன பண்ணோம், நரிகளை ஓட விடுவோம். இந்த கிரவுண்ட் தான் நான் கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்டு. சரிடா, நரியெல்லாம் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அச்சு வச்சு அந்த பல்ல பிடுங்கி கயிறுல கட்டி இதில் போட்டுக்கிறது. அப்போ அதெல்லாம் ஒரு காலம். அந்த நரியை ஓட விட்டுலாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாத நரின்னு சிலது இருக்கு. மனுஷ வாழ்க்கையில மனுஷ உருவத்துல இருக்கிற நரிகள் இருக்கு. இதை ஓட விடுறது தான் கஷ்டம். சில நரிகள் மனுஷ உருவத்திலயும் இருக்கு, ஆனா மனுஷ உருவம் எண்ணம் ஃபுல்லா நரி. சில நரிகள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது, அது நம்ம வாழ்க்கையில ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதை ஓட விடல, அது நம்ம வாழ்க்கையில ஓடிச்சுன்னா அது ஒரு வழி ஆக்கிரும். நிறைய பேருக்கு நரினா என்னன்னு தெரியுமே, அதுல பரவாயில்ல, இன்னும் 20 வருஷம் கழிச்சு கேட்டா அது கூட தெரியாது. வாட்ஸ் ஃபாக்ஸ்? ஓகே, ஐ வில் சர்ச் இன் கூகுள் அப்படின்வாங்க. இன்னும் 20 வருஷம் கழிச்சு அது கூட தெரியாது. இப்போ சப்போஸ் நம்ம பேரம் பேத்தி அந்த மாதிரி ஜென்ரேஷன் போன்னு வச்சுக்கோங்க, வாட் கிராண்ட் ஃபாக்ஸ் சீன் ஃபாரஸ்ட் ஒன்லி அப்படின்வாங்க. காலம் மாறிட்டு இருக்குல்ல. ஆனால் சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு நரிங்க காட்டில் ஓடலாம், நம்ம வீட்டில் ஓடக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் ஓடக்கூடாது. காட்டில் ஓடினா அது அதோடைய பிரச்சனை. அப்போ இன்னைக்கு இந்த நரியை குறித்து தான் பேச போகிறோம். நரிகளை ஓட விட போகிறோம். கடைசியில் எப்படி விட போகிறோம்? ஓட விட போகிறோம். சரி, எடுத்துக்கொள்வோம். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். பாழாய் கிடைக்கிற சீயோன் மலையின் மேல் நரிகள் ஓடி திரிகிறது. ஒரு தேவ மனுஷன் தரிசனம் சொல்றான். எரோமியான்ற ஒரு மனுஷன் என்ன பண்றான்? தீர்க்க தரிசனம் சொல்றான். நான் ஒருத்தருக்கு 4 தரிசனம் சொன்னேன் சர்ச்சில். 4 தரிசனம் 4 மாசம். கடைசியா போலீஸ் ஸ்டேஷன் தரிசனமும் சொன்னேன், அதுவும் நடந்து போச்சு. அதுவும் 2-3 நாள் 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு பெரிய பண பிரச்சனை வரப்போகுது, ஒரு குடுமி பிடி சண்டை வரப்போகுது, ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள ஒரு விரிசல் வரப்போகுது, அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு எனக்கு கருத்தை சொல்றாரு. எச்சரிக்கையா இருந்துக்கோங்கன்னு 4மே நடந்துச்சு. அது போல இங்க எரோமியான்ற தீர்க்கதரிசி சொல்றான், ஒரு இடத்துல நரி ஓடுதுன்றான். இப்போ நான் உங்களை பார்த்து சொல்லிட்டு, ஏங்க உங்க வீட்டு தெருவில் நரி போச்சுன்னு சொன்ன வச்சுக்கோங்களேன், நாயை பார்த்து கண்ணு சரியா தெரியல போகுது, நாயை பார்த்துட்டு நரின்ட்டான். ஆனா இந்த எரோமியா சொன்ன நரி அது இல்லை, உருவத்தில் ஓடுற நரி இல்லை, வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாத வல்லமை நரி ஓடிக்கிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையில நரி போல இருக்கிற மனிதர்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்றான் பாருங்க, ஓடி திரிதான். இந்த நரிகள் எதை காட்டுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நரிகள்ன்றதையும் பார்ப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த நரியை பத்தி சொல்றார். இயேசு கிறிஸ்து இந்த நரியை பத்தி சொல்றார். வாசிப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். லூக்கா 13:33. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நடமாட வேண்டும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்க போய் அந்த நரி கிட்ட சொல்லுங்கன்றார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க போய் அப்படி இப்ப நான் போய் ஏங்க போற வழியில நரி வரும், அதுகிட்ட சொல்லுங்க, என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சிரிப்பீங்க. ஆனா இயேசு சொன்னார், அங்க ஒரு மனுஷனை காமிச்சு அந்த நரி கிட்ட போய் சொல்லுங்க, ஏரோதுன்ற நரி கிட்ட போய் சொல்லுங்க, என்ன உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுடா, என்னால ஒண்ணா. அப்போ ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து நரின்னு ஒப்பிட்டு சொல்றாரு. இந்த நரி எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பத்தையும் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையும் அழிக்கிற வல்லமையை காமிக்குது. நரி காட்டுல ஓடனா பிரச்சனை இல்லை, இந்த நரி நம்ம வாழ்க்கையில ஓடனா என்ன ஆகும்? இந்த நரி நம்ம வாழ்க்கையில ஓடனா என்ன ஆகும்? பிரச்சனையாயிரும். இப்ப இந்த நரி எங்க ஓடிக்கிட்டு இருக்கான்? அவன் சொல்றான், தீர்க்க தரிசி தரிசனமா சொல்றான். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, தீர்க்க தரிசனம் மட்டும் நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. வெளியெல்லாம் நிறைய தீர்க்க தரிசனம், கர்த்தர் இதை சொல்லுகிறார் அதை சொல்லுகிறாருன்றாங்க, நான் அதை பத்தி பேச விரும்பல. தெளிவான தீர்க்க தரிசனம் உங்க வாழ்க்கையை குறித்து வருதுன்னா அதை குறித்து வச்சுக்கோங்க, அது எச்சரிக்கையாகவும் இருங்க, அதுக்காக நீங்க பிரயாசமும் படுங்க. இங்க இந்த நரி எதை காமிக்குதுன்னா, குடும்பத்தையும் தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையும் அழிக்கிற ஒரு வல்லமையை காமிக்குதா இல்லையா? ஏன் அப்படின்னா, இந்த நரிங்க என்ன பண்ணுமா, பூமிக்கு மேல வாழாது. அதிகமா வேட்டையாடும் போது மட்டும்தான் பூமி மேல சுத்தம். இந்த நரி என்ன பண்ணுமா, குழிக்குள்ள இருக்குமா. நரி எங்க இருக்கும்? நரி என்ன பண்ணும், குழி தோண்டி குழிக்குள்ள இருக்க. ஏன்? மற்ற எந்த குழிக்குள்ள என்ன இருக்குங்க? எலி இருக்கும், நண்டு இருக்கும், மற்றபடி பார்த்தா கீரிங்க இருக்கும். ஆனா நரி குழிக்குள்ள இருக்குமா. இந்த குழி எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பாதாளத்தின் அனுபவத்தையும் பாவத்தின் அனுபவத்தையும் காமிக்குது.
அப்ப வாழ்க்கையில எந்த நரி ஓடக்கூடாது? பாதாளத்தின் ஐக்கியம் இருக்கிறவங்களும் பாவத்தின் ஐக்கியம் இருக்கிற நரி நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. ஓடனா என்ன ஆயிடும்? பாழா போயிடும். சரி, மத்தேயு 8:20 வாசிங்க. மத்தேயு 8:20. பாத்தீங்களா? இயேசுவே சொல்றார், நரி எங்க இருக்குமா? குழியில இருக்குமா. அது மேலோட்டமா வேலை செய்யாது, குழி தோண்டி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுவீங்கல்ல, பா நல்லா குழி தோண்டாண்டா வேலையில, நல்லா குழி தோண்டாண்டா படிப்புல, நல்லா குழி தோண்டாண்டா பிசினஸ்ல, அப்படின்னா அங்க ஏதோ நரி இருக்குன்னு அர்த்தம். அங்க ஏதோ ஒரு நரி. இப்போ உங்க வேலையில எந்த நரி உங்களுக்கு குழி தோண்டின்னு இருக்கு? உங்க வியாபாரத்துல எந்த நரி குழி தோண்டிட்டு இருக்கு? உங்க பர்சனல் வாழ்க்கையில எந்த நரி குழி தோண்டிட்டு இருக்கு? உங்க தனிப்பட்ட குடும்பத்துல, உங்க வீட்டுல எந்த நரி குழி தோண்டிட்டு இருக்கு? தெரியவே தெரியாது. நரி புத்தி என்ன தெரியுமா? நல்ல பெரிய குழியை தோண்டிட்டு மேலோட்டம் அந்த இலைகள் எல்லாம் சீச்சு விட்டுருமா. அதுல மிருகங்கள் மாட்டிக்கும். அப்ப இந்த நரியின் வல்லமை என்ன? குழி தோன்ற ஒரு காரியம். குழி தோன்றதெல்லாம் நரி தான். அப்ப உஷாரா இருந்துக்கணும். இன்னைக்கு இந்த நரியை தான் நம்ம ஓட விட போறோம். அது கடைசியா ஓட விடுவோம். முதல்ல நரியை தெரிஞ்சுப்போம், நரியோட காரியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப இந்த நரி எங்க ஓடுதுன்னு இந்த எரோமியா சொல்றாரு? சியோன் மலை மேல ஓடுதான். அதுவும் சொல்றாரு பாருங்க, சியோன் மலை. சியோன் மலை மேல ஓடுதா இல்லையா? அப்படிதான் வசனம் சொல்லுது. புலம்பல் 5:18 பாழாய் கிடைக்கிற சியோன் மலையின் மேல். பாருங்க, இந்த சியோன் மலை சீனாய் மலை ரெண்டும் ஒண்ணுதான். இது எதை காட்டுது தெரியுமா? மோசே 40 நாள் ஒரு மலை மேல போய் கடவுள் கிட்ட பேசினார் பாருங்க, அந்த மலை தான் இந்த மலை. 40 நாள் கடவுளோட பிரசனத்திலே இருந்தார் பாருங்க, அதுதான் அந்த மலை. 10 கற்பனைகளை வாங்கிட்டு வந்தார் பாருங்க, அதுதான் அந்த மலை. இப்ப அந்த மலை மேல என்ன ஓடிக்கிட்டு இருக்கா? நரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பரிசுத்தமான இடம், ஒரு ஆராதனை இடம், ஒரு ஜெபிக்கிற இடம், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? இது 4 நம்ம பெற்றுக்கொள்ளலன்னா நம்ம வாழ்க்கையில நரி ஓடும். அப்ப இந்த 4 நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க இது இப்போ ஆராதனையின் அனுபவம் இல்லை. எனக்கு ஆராதனை தெரியல, ஆனா ஆராதனை பண்றவங்க வாயாவது பார்ப்பேன். உண்மை, நான் செஞ்சதை சொல்றேங்க. சபையில போனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆன்னு பார்ப்பேன் உட்காந்துட்டு. என்ன பாடுறாங்க அப்படியே வாயான்னு பார்த்துனே இருப்பேன். ஆனா என்னை கிண்டல் பண்ணவங்க நிறைய பேர் உண்டு. எனக்கு என்ன நத்துன்னு சொல்லுவாரு, உன்னை ரொம்ப கிண்டல் பண்றாங்க, ஆனா எல்லாருக்கும் மேல நீ தான் போற போல இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரோட 50வது வருஷம் அந்த ஊழியம் ஆண்டு துவக்கத்துல என்னை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. பேசினவங்க எல்லாம் கீழே இருக்காங்க. ஆனா அப்ப கூட அவர் சொன்ன ஒரு விஷயம், நீ பேசுற இடத்துக்கு வந்துட்டு பாத்தியா, வாயை பார்த்துட்டு இன்னைக்கு உன் வாயை எல்லாரும் பாக்குறாங்க பாத்தியா. நான் சொல்றேன் பாருங்க, எப்ப ஆராதனை தெரியலனா கூட ஆராதனையை பாக்குறாங்க பாருங்க, அதுவே ஆராதனையா மாறிடும். எப்ப உங்க வாழ்க்கையில ஆராதனை இல்லையோ, எப்ப கடவுளுடைய வார்த்தை இல்லையோ, எப்ப தேவ பிரசன்னம் இல்லையோ, அப்ப என்ன ஆரம்பிச்சிருது? நரி ஓட ஆரம்பிச்சிருது. அதனால்தான் நான் சொல்றது, ஆராதனையை விடாதீங்க, விட்டா நரி வந்துடும். ஜபத்தை விடாதீங்க, விட்டா என்ன வந்துடும்? நரி வந்துடும். ஜபத்தை வேத வாசிப்பை விட்டா என்ன வந்துடும்? ஏன்னா இந்த தீர்க்கதரிசி சொல்றான், நரி என்ன எங்க ஓடுதான்? பரிசுத்தமான இடத்துல ஓடிட்டு இருக்கு. நம்ம சொல்லிருக்கோம், நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், நான் ஞானஸ்தானம் ஏத்துட்டேன், நான் திருவிந்து எடுக்கிறேன், நான் சபைக்கு போறேன். ஆனா நரி ஓடுது. ஏன்னா இங்க என்ன இல்ல? உள்ள ஆராதனை இல்ல. சரி, அதே புலம்பல் 1ஆம் அதிகாரம், புலம்பல் 1 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. வருவார் இல்லாததினால் சியோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது. இங்க பாருங்க, எந்த மலையில நரி ஓடிச்சுன்னு சொன்னாரு? இப்ப இந்த சியோன்ல என்ன இல்லையா? பண்டிகைக்கு வரும். பண்டிகைன்னா என்ன தெரியுமா? ஆராதனையை காமிக்குது. ஆராதனையை காமிக்குது. இங்க ஆராதனைக்கு வராதனால அந்த இடம் போற வழி என்ன இருக்கான்? புலம்பலா இருக்கான். அப்ப இப்ப நரி எங்க ஓடும்? என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன், ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல நரி ஓடாது. கரெக்டா? ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல நரிகள் என்ன பண்ணாது? ஓடாது. ஏன்னா ஆள் நடமாடினா கால் தடர்ந்து இருக்கும். கால் தடம் இருந்தா வேர்வை இருக்கும். ஏன்னா நரிகள் பாருங்க மோப்பம் பிடிச்சிக்கிட்டே தான் போகும். எங்க மனுஷ கால் தடம் இருக்கோ, எங்க அவங்களுடைய வேர்வை வாசனை இருக்கோ, அங்க நரி போவாது. ஏன்னா நரிகளுக்கு பயம். அதனாலதான் ஒதுக்குப்புறமா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய நரிகள் சுத்ததுனால சொல்றேன், மனுஷன் நடமாடுற இடத்துல என்ன பண்ணாது? நரிகள் நடமாடாது. ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்கான்? மனுஷனுடைய வேர்வை இருக்கு. ஆஹா, இங்க மனுஷன் ஒருத்தர் இருக்கான், நம்மளை விட பொல்லாத மிருகம் இவன். எப்படி? நம்மளை விட பொல்லாத மிருகம் இவன், நம்மளை காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடக்காதான். அப்ப பாருங்க, இப்ப நம்ம கால் எங்க இருக்கு? ஓய்வு நாள்ல வீட்டுல இருக்கா வேர்வையோட, இல்ல சபையில இருக்கா?
அதான் அதான் விஷயம். உங்க கால் தடம் இயேசுவின் பாதத்துல, இயேசுவின் சமூகத்துல இருந்தா உங்க தடத்துல நரி வராது. இன்னைக்கு உங்க வேர்வை எங்க இருக்கு? உங்க மூச்சு காத்து எங்க இருக்கு? தேவ சமூகத்துல இருக்கு. உங்க மூச்சு ஒவ்வொன்றும் இங்க இருக்கு. உங்க வேர்வை ஒன்னொன்னு இங்க இருக்கு. உங்க கால் தடம் எங்க இருக்கு? இப்ப உங்க கால் தடம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா நரியின் கால் தடம் உங்க வாழ்க்கையில இருக்காது. எங்க ஆராதனை இல்லையோ, எங்க உண்மையான காணிக்கையாகிய பலி இல்லையோ, எங்க ஜபம் இல்லையோ, எங்க வேத வாசிப்பு இல்லையோ, அங்க இங்க நடமாட்டம் இல்லை. நம்ம ஈஸியா ஓடலாம், நரி ஓட ஆரம்பிச்சிருமா. அததான் எரோமியா சொல்றாரு. எரோமியா இந்த ஜனங்களை பார்த்தா சொல்றாரு, உங்க வாழ்க்கையில் தான் நரி ஓடிட்டு இருக்கு, உங்க தனிப்பட்ட குடும்பத்தில் தான் நரி ஓடிட்டு இருக்கு. சரி, ஓடினா ஓடின்னு போட்டோம், இதுல என்ன இருக்கு? எப்ப நம்ம இயேசுவோடு இருக்கிற ஐக்கியம் கட் ஆகுதோ அப்ப நரியின் ஐக்கியம் ஜாயின் ஆயிடும். அதுவே ஜாயின் பண்ணிக்கும். நரி கேட்காது வந்து ஜாயின் ஆகட்டுமான்னு சொல்லி, அதுவே ஜாயின் பண்ணிக்கும். சரி, ஓடினா ஓட்டம் பாஸ்டர், அதுனா எவ்வளோ பார்த்துட்டோம், நரி தானா பரவாயில்ல. நரி ஓடினா சும்மா இருக்குமா? இது ஓட ஆரம்பிச்சுச்சுன்னா என்ன நடக்கும் அதை சொல்றேன். இப்ப எனக்கு ஆராதனையோடு இருக்கிற தொடர்பு கட் ஆயிடுச்சு, இயேசுவோடு இருக்கிற தொடர்பு கட் ஆயிடுச்சு, ஜபம் கட் ஆயிடுச்சு, வேத வாசிப்பு கட் ஆயிடுச்சு, ஊழியக்காரர்களுடைய உபதேசம் கட் ஆயிடுச்சு, ஊழியக்காரர்களோட இருக்க ஐக்கியம் கட் ஆயிடுச்சு. கட்டான உடனே நரி ஓட ஆரம்பிக்குது. ஏன்னா என் பாதம் எங்க இல்ல? இயேசுவின் வீட்டுல இல்ல. என் பாதம் இயேசுவின் வீட்டுல இல்ல. என் வீட்டுல எந்த பாதம் வந்துருச்சு? இப்போ நரியின் பாதம் வந்துருச்சு. நரிக்கு தெரியும் இந்த இடத்துல ஆராதனை இல்ல, இங்க நம்ம வேலை செய்யலாம். இந்த இடத்துல ஜபம் இல்ல, இந்த இடத்துல நம்ம வேலை செய்யலாம். இந்த இடத்துல வேத வாசிப்பு இல்ல, இந்த இடத்துல கீழ்ப்படுதல் இல்ல, இந்த இடத்துல நம்ம வேலை செய்ய முடியும். இப்ப நரி என்ன ஆரம்பிக்குது? தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில ஓட ஆரம்பிக்குது. ஓட ஆரம்பிச்ச நரி என்ன செய்யணும்னு சொல்றேன் நான். பரவாயில்ல, நரி தானே, ஓடினா ஓடிட்டு போட்டோம், எவ்வளவு பார்த்துட்டோம். ஓடினா என்ன செய்யும்? உன்னத பாடல் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னத பாடல் பாத்தீங்களா என்ன நடக்குதா? திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளும் சிறு நரிகளும். இந்த தோட்டம் எதை காமிக்குது தெரியுமா? உங்க செழிப்பான வாழ்க்கையை காமிக்குது. திராட்சை தோட்டம் எப்படி இருக்கும்? அருமையா பச்சை பசேல்னு ஒரு பந்தல், கீழே அருமையான கனிகள் இருக்கு. அது போலதான் உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளை, உங்க எதிர்காலம், உங்க செழிப்பு, உங்களுடைய சரீரம். அப்ப இந்த நரி உள்ள பூந்துருச்சுன்னா என்ன பண்ணுமா? உங்க அழகான தோட்டத்தை கெடுக்கும். தோட்டம் என்பது குடும்பம், உங்க சரீர அமைப்பு, உங்க வாழ்க்கையை கெடுக்குமா. சந்தோஷமா இருக்கிற குடும்பத்தை சந்தோஷத்தை கெடுத்துரும், ஆரோக்கியமா இருக்கிற சரீரத்துல ஆரோக்கியத்தை கெடுத்துரும், நிம்மதியா இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியை கெடுத்துரும், பொருளாதார விஷயத்துல அதை கெடுத்துரும். நரி ஓட ஆரம்பிச்சா என்ன நடக்குது பாத்தீங்களா? என்ன பண்ணுமா? இப்ப தோட்டத்துல ஓட ஆரம்பிக்குது உங்க குடும்பம். இப்ப இந்த குடும்பம் தேவ பிரசன்னத்துக்குள்ளேயும் அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்குமோ நரி வராது. ஏன்னா இங்க உங்க கால் தடம் இருக்கு. மனுஷன் கால் தடம் இருக்கிற இடத்துல, வேர்வை வாசனை இருக்கிற இடத்துல என்ன பண்ண நரி வராது. இப்ப இந்த நரி என்ன பண்ணுதான்? குடும்பத்தை கெடுக்குது. அப்ப இந்த நரியை ஓட விட்டுட்டோம்னா, நம்ம ஓட விடலன்னா அது நம்மள ஓட விடும். இப்ப இந்த நரி எங்க வந்துருச்சு? நரி ஓட ஆரம்பிச்ச நரி இப்ப குடும்பத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. குடும்பத்துக்குள்ள வந்த உடனே திராட்சை தோட்டம். நல்லா ஞாபகம், என் வாழ்க்கை தான் திராட்சை தோட்டம், என் குடும்பம் தான் திராட்சை தோட்டம், என் சரீரம் தான் திராட்சை தோட்டம். இந்த தோட்டத்தை கெடுக்கிற நரிக்கு நானே இடம் கொடுக்க கூடாது. கொடுத்துட்டு ஆண்டவரே ஏன் அனுமதிச்சீங்க, ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணீங்க? ஆண்டவர் பண்ணல, நரிக்கு நீ இடம் கொடுத்ததுனால நரி உள்ள பூந்துருச்சு. சில நேரத்துல நரிகள் உங்க வாழ்க்கையில தேவையில்லாத உள்ள வருமானால் அதை கர்த்தர் என்ன செய்வார்னு சொல்ல போறேன். சில நரிகள் வரும். என்னதான் நம்ம ரொம்ப பத்திரமா இருந்தாலும் சில நரிகள் வரும். சரி, இப்ப நரிகள் எங்க ஓடுது? நம்ம வாழ்க்கை பாழா போயிருந்தா ஓட ஆரம்பிச்சிடும். எப்படி பாழா போகுது? ஆராதனை இல்ல, ஜப வாழ்க்கை இல்ல, வேத வாசிப்பு இல்ல, ஊழியக்காரங்க ஐக்கியம் இல்ல, பலி இல்ல, கற்றுக் கொடுக்கிற காரியம் இல்ல. அங்க நரி ஓடுறதுக்கு நம்ம வழி போட்டு கொடுத்துட்டோம். ஓடுற நரி என்ன பண்ணுமா? ஃபர்ஸ்ட் குடும்பத்துல ஒவ்வொருத்தரையா அழிக்கும், ஒவ்வொருத்தருடைய நிம்மதி அழிக்கும், பலனை அழிக்கும், பொருளாதார ரீதியான காரியத்தை அழிக்கும், சமாதானத்தை அழிக்கும், சரீரத்தை அழிக்கும். சரி, இப்ப அடுத்தது இந்த நரி என்ன பண்ணும்? பழைய பாட்டெல்லாம் கூட உண்டு. நரி என்ன பண்ணுமா? திராட்சை தோட்டத்துல நரிக்கு ஒரு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம் சொல்லுங்க பார்க்கலாம்? நரி குழி பறிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது நரி திருடக்கூடிய குணமுடையது, திருடி தின்னும். நரி என்ன பண்ணுமா? திருடும். அப்படிதானே கதை இருக்கு இல்லையா? அதெல்லாம் உண்மை. நீங்க ஜாக்கிரபி சேனல் போய் பாத்தீங்கன்னா தெரியும். நரிக்கு பள்ளம் பறிக்க தெரியும், அது திருட தெரியும். வாழ்க்கையில நரி ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா உங்க சமாதானத்தை திருடிடும், சந்தோஷத்தை திருடிடும், நிம்மதியை திருடிடும், தூக்கத்தை திருடிடும், பசி திருடிடும், பணத்தை திருடிடும், கடைசியா டோட்டலா வாழ்க்கையே திருடிடும். இப்ப நரி ஓடலாமா? நரியை ஓட விடலாமா? 1 கொரிந்தியர் 6:10 வாசிச்சு பாருங்க.
திருடரும் கொள்ளைக்காரரும் வெறியரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த கொள்ளைக்காரன் சொல்லப்பட்டது இந்த நரியை தான் சொல்லப்பட்டது. ஆனா கட்டாயமா எங்க வர முடியாது, பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஆனா நரியை நம்ம வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டு, ஆரம்பத்தில் நரி நல்லதா இருக்கும், இந்த தோட்டத்துக்கு தெரியாது இது கெடுக்க வந்திருக்கு, இது அழிக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப நரிக்கு என்ன பண்ணக்கூடாது, நரி ஓட நாமளே என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. இப்ப நரி எங்க ஓடும் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை இல்லாத இடத்துல ஓடும், வேத வாசிப்பு இல்லாத இடத்துல ஓடும், ஜபம் இல்லாத இடத்துல ஓடும், ஊழியரோட ஐக்கியம் இல்லாத இடத்துல ஓடும், பலி செலுத்த கர்த்தருக்கு கொடுக்க முடியாத இடத்துல ஓடும், அடுத்தது கீழ்ப்படியாத இடத்துல ஓடும். ஓடுற நரி இப்ப என்ன பண்ணும், என் குடும்பம் திராட்சை தோட்டமாக என் குடும்பத்தை எப்படியெல்லாம் கெடுக்கலான்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி அதை கெடுக்கும். அடுத்தது என்ன பண்ணும், உங்க வாழ்க்கையில இருக்கிற நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், உங்க ஆரோக்கியம், உங்க பொருளாதார காரியம் எல்லாத்தையும் அது திருடும். கண்ணுக்கு தெரியாது. நான் சொல்ற நரி ரெண்டு நரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு கண்ணுக்கு தெரியுற நரி, ஒன்னு கண்ணுக்கு தெரியாத நரி. நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு ஆராதனை திருடப்பட்டிருக்குன்னா ஏதோ ஒரு நரி கிட்ட மாட்டின்னு இருக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரியும் யார் யார் எந்தெந்த நரியில மாட்டின்னு இருக்காங்கன்னு சொல்லி. ஒரு நரி பிடிச்சி வச்சிருக்குது மீன் கடையில, அந்த ஆடை. அது என்னைக்கு கசாப்பு கடைக்கு போதோ அது என்னைக்கு திருப்பி நடக்கும் எனக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன் நான் சில விஷயங்கள். நான் சொல்றேனே, இப்போ ஒரு நரி பிடிச்சி வச்சிருக்குது ஒரு ஆடை. அது அது எனக்கு நல்லா தெரியும். அடுத்தது ஐயோ எம்மான் சத்தம் பெருசா கேட்க போகுதுன்னு எனக்கு தெரியும், கேட்க போகுதுன்னு. அங்க சத்தம் கேட்டா இங்க சத்தம் கேக்குது. எப்பா வெள்ளிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் இயேசுவே இறங்கி வந்து காலில் ஊந்தி ஐயோ ஆள விடுறா சாமின்ற அளவுக்குலாம் ஜெபம் பண்ணாங்க. கட்சியில என்னாச்சு, ஆடு போய் எங்க மாட்டிக்கிச்சு, இப்போ நரி கடையில நரி கிட்ட மாட்டிக்கிச்சு. திருடுது. இப்போ நரி எதை திருடி இருக்கு, ஆராதனை திருடிச்சு. இன்னைக்கு போய் கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டிய சத்த நேரத்தை திருடிச்சு. எதை காமிச்சுது, அமௌண்ட்டை காமிச்சு. அமௌண்ட்டை காட்டுற நரிகள் உண்டு. ஆராதனைக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு வேலையை கொடுக்குது பாருங்க, அது ஒரு நரி. அப்புறம் நரி என் குடும்பத்தை பாழாக்கிச்சு, நரி என் குடும்பத்துல ஊழ விட்டுச்சு, நரி ஊழ விடல, நம்ம தான் இடம் கொடுத்தாச்சு. நான் பின்னாடி சொல்றேன், அப்படிப்பட்ட நரிகள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தா அதை எப்படி ஓட விடலாம்னு சொல்றேன் நான். இப்ப இந்த நரிகள் என்ன செய்யும், எங்க ஓடுமா, கண்ணுக்கு தெரியாத நரிகள், கண்ணுக்கு தெரிகிற சில பொல்லாத நரிகள் ஆராதனை இல்லாத இடத்துல ஓடும். நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்பல, ஒரு வேலை இருக்கு முக்கியமான, இன்னைக்கு ஒரு உடல் எல்லாம் சரியில்லை, இன்னைக்கு முக்கியமா என்னோட காரியத்தை நான் பார்த்தாகணுன்றவங்களுக்காக சொல்லலை. மனசுல ஆராதனைக்கு போகணுன்ற எண்ணம் இருக்கு, ஆனா என்னால போக முடியல, என் சூழ்நிலை இப்படி இருக்குன்னா கர்த்தருக்கு அது தெரியும். இப்ப இந்த நரி எங்க ஓடும், ஆராதனை இல்லாத இடத்துல ஓடும், ஜபம் இல்லாத இடத்துல ஓடும், வேத வாசிப்பு இல்லாத இடத்துல ஓடும், ஊழியக்காரங்களோட ஐக்கியம் வைக்காதவங்களோட ஓடும், அடுத்தது கர்த்தருக்கு கொடுக்க முடியாத இருதயத்தை கல்லாக்கி அங்க வாழ்க்கையில ஓடும். அடுத்தது என்ன பண்ணும், ஓடுற நிறைய என்ன பண்ணும், அடுத்தது கெடுக்கும். இப்ப தோட்டம் பலபலன்னு இருக்குல்ல, 2 கடி வாங்கினாதான் தெரியும். திராட்சை தோட்டத்தை குடும்பத்தை கெடுக்கும். அடுத்தது என்ன பண்ணும், திருடும். வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா திருடி, மொத்தமா திருடாது. மொத்தமா திருடினா அரெஸ்ட் ஆயிடும், தெரிஞ்சிடும். அப்புறம் பாஸ்டர் போகணும், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்தது, ஆண்டவரே கொள்ளை அடிக்கப்பட்டு இருக்கிறார்கள், இந்த சரீரத்தில் ஆரோக்கியத்தை திருப்பி தாரோம், இவர்கள் பொருளை திருப்பி தாரோம். மகனே நான் 8 முறை திருப்பி தருவது. நரிகளுக்கு இவர்கள் இடம் கொடுத்து நரிகள் 2வது என்ன செய்யும், திருடும். இன்னொரு காரியம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நரி நடமாடுறதுக்கு ஒரு காரியம் சொன்னேன். எதனால் நடமாடுது, ஆராதனை ஜபம் அந்த இடத்த இல்லாத இடத்துல, நம்ம கால் தடம் இல்லாத இடத்துல நரி கால் தடம் போயிடுச்சு. இப்ப நரி ஓடக்கூடிய 2வது காரியத்தை நான் சொல்றேன். புலம்பல் 2:6 வாசிங்க. புலம்பல் 2:6. இப்ப நரி இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள வர காரணம் என்ன, வேலி இல்ல. என்ன இல்ல, வேலி இல்ல. சும்மா வந்துருமா நரி? இப்ப வீட்டுல சொர்நாய் வெளியே எவ்வளவு இருக்குது, நம்ம வீட்டுல வந்துருமா? ஏன் வர முடியாது? ஏன் காரணம் என்ன, கேட் என்ன பண்ணிருக்கோம், தாப்பால் போட்டிருக்கோம். பீரோவை எத்தனை பேர் பூட்டு வந்தீங்க? நான் பீரோவை பூட்டுறதே இல்லை, பீரோவில் எதுவுமே இல்லை. அதனால எதுவுமே பூட்டுறது. எனக்கு கத்தர் கொடுக்குற நத்திட்டு போயிட்டாரு. பீரோவை எத்தனை பேர் பூட்டு வந்திருக்கீங்க? லேடிஸ் கட்டாயமாக பூட்டுருப்பீங்க, ஏன்னா புடவைலாம் வச்சிருப்பீங்க. ஏன் அதையும் தாண்டி அவனா உள்ள வந்தானா பீரோவை உடச்சிருவான். அப்போ பூட்டாத வந்தா அப்படிதான். வாழ்க்கையில வேலி இல்லைன்னா நரிங்க ஓட ஆரம்பிச்சிடும். முதல்ல நரி எப்படி ஓடிச்சு, ஆராதனை இல்லாத இடத்துல, ஜபம் இல்லாத இடத்துல, வேத வாசிப்பு இல்லாத இடத்துல, பலி இல்லாத இடத்துல நரி ஓட ஆரம்பிச்சது. 2வது நரி எப்படி ஓடுதான், வேலி இல்லை. வீட்டுக்கு வேலி இல்லை, வாழ்க்கைக்கு வேலி இல்லை, வேலைக்கு வேலி இல்லை. வேலி இல்லாத இடத்துல என்ன பண்ண, இதே இந்த திராட்சை தோட்டத்துக்கு அழகான ஒரு கரண்ட் வேலி வச்சிருந்தா நரி ஓட முடியுமா?
ஓட முடியாது. இதை தான் யோபுடைய வாழ்க்கையில சாத்தான் பார்த்து ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னான் பாருங்க. யோபு 1:10, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையோ. ஏன்னா இந்த சாத்தான் நரியா இருக்கிறான். இந்த நரி போய் யோபுடைய வாழ்க்கையை கெடுக்க பாக்குது. அவன் நரி சொல்லுது, நீங்க அவன் தோட்டத்தை சுத்தி வேலி போட்டு வச்சிருக்கீங்க, நான் எப்படி போக முடியும்? அப்ப தோட்டத்துக்கு வேலி இல்லைன்னா நரி என்ன பண்ணும்? உள்ள ஓட ஆரம்பிச்சிடும். எத்தனை பேரோட வாழ்க்கையில வேலி இருக்கு? எத்தனை பேரோட வாழ்க்கையில வேலி இருக்கு? வேலி இல்லைன்னா நரிகள் சுத்த ஆரம்பிச்சிடும். வேலிகள் இல்லைன்னா என்ன? ஆனா சில டைம்ல ஆண்டவர் வேலி எடுத்தும் பார்ப்பார். ஏன்னா யோபுடைய வாழ்க்கையில வேலி எடுத்தார். ஏன் தெரியுமா? நரிய நீ உள்ள சுத்து, எவ்வளவு நீ அவன் தோட்டத்தை கெடுத்தாலும் என்ன மறுதளிக்கவே மாட்டான். இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், ஆண்டவரே நான் உண்மையா தான் இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் சரியா இருக்கிறேன், ஆனா என்னோட வாழ்க்கையில ஏன் இந்த இவர் சொன்ன மாதிரி கண்ணுக்கு தெரியுற நரியும் ஓடுது, கண்ணுக்கு தெரியாத நரியும் ஓடுது? சில நேரத்தில் ஆண்டவர் சோதிச்சு பார்க்கிறார். யோபை சோதிச்சு பார்த்தார். ஏன்? அவன் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கிறது மட்டுமல்ல, அவனை சாட்சியா நிறுத்தி அவனை இன்னொன்னு எல்லாரும் பேசணுன்றதுக்காக. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வரப்போறாங்க. நான் உங்களுக்கு கதையாவே சொல்றேன், ரொம்ப பெருசா சொல்றேன். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வரப்போறாங்க. அப்ப அதுக்கு வரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். என்ன செய்ய சொன்னார்? ஒரு ஆட்டை அடிச்சு அதை பலி செலுத்தி அதை ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணும்? நிலைக்கால்கள்ல பூசுங்க. சங்கார தூதன் வரும்போது என்ன ஆகாது? நிலைக்கால்கள்ல ரத்தம் பூசப்பட்ட வீடு சேதாரம் ஆகாது. மற்ற எல்லா வீட்லயும் தலைப்பிள்ளை சங்காரம் நடக்கும். அந்த ரத்தத்தின் வேலி நம்ம கிட்ட இருந்ததுன்னா இந்த நரிகளால உள்ள வர முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசுவின் ரத்தம் என் வீட்டுல வேலியா இருக்கு. அந்த வேலிக்குள்ள நான் இருக்கும்போது, என் குடும்பம் இருக்கும்போது, என் வாழ்க்கை இருக்கும்போது எனக்கு உண்டான எல்லாமே பாதுகாக்கப்படும். இப்ப நரிகளால என்ன பண்ண முடியாது? வேலி இருக்கிற இடத்துல நடமாட முடியாது. அப்ப பாருங்க, இன்னைக்கு முதலாவது நரி நடமாட நாம இடம் கொடுத்துருக்கிறோமா? இடம் கொடுத்துருக்கிறோமா? கொடுத்துட்டா நரி என்ன பண்ணும்? நடமாட ஆரம்பிக்கும். நடமாடுறது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும், வாழ்க்கையை கெடுக்கும். அடுத்தது என்ன பண்ணும்? திருடும். குடும்பத்தில் இருக்கிற கண்ணு நம்ம ஏன் பொருள் திருடினா கூட வாங்கிக்கலாங்க. சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் எல்லாம் திருடப்பட்டு போனா வாங்க முடியுமா? வாங்க முடியாது, திருப்பி கொள்ள முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், இப்போ என் வீட்டுக்கு என்ன இருக்கணும்? நரி வரக்கூடாதுன்னா வேலி இருக்கணும். அப்ப அழிவு வர முடியாதபடி, ஆபத்து வர முடியாதபடி, வியாதி வர முடியாதபடி, தரித்திரம் வர முடியாதபடி, பொல்லாத மனிதர்கள் வர முடியாதபடி, பொல்லாத காரியங்கள் உள்ள வராதபடி என் வீட்டுக்கு என்ன வேலியா இருக்கணும்? இயேசுவின் ரத்தம் வேலியா இருக்கணும். அப்ப நரியின் வல்லமை உள்ள வர முடியாது. நரிகளால உள்ள என்ன பண்ண முடியாது? ஓட முடியாது. இப்ப இன்னொரு காரியத்தை சொல்றேன். முதலாவது, நரி எதனால ஓடுச்சு? யாருடைய வாழ்க்கையில ஓடும்? ஆராதனை இல்லாதவர்கள், ஜபிக்காதவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவர்கள், கர்த்தருடைய வீட்டில் கால் தடம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில நரி கால் தடம் வச்சிடும். அப்புறம் என்ன பண்ணும்? ஓட ஆரம்பிக்கும், கெடுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன பண்ணும்? திருட ஆரம்பிக்கும். அடுத்தது நரி என்ன பண்ணுது? நரி பார்க்குது வேலி இருக்கா இல்லையா இந்த வீட்டுக்கு. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இவங்களாம் இருக்கிறாங்க, வார்த்தைக்குள்ள இருக்கிறாங்களான்னு பார்க்கும். அதுக்குள்ள இருந்தா உள்ள ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அடுத்தது நரிகள் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய காரணம் என்ன? புலம்பல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். இங்க பாத்தீங்களா? ஏங்க, தோட்டம் இருக்குது, கேட் இருக்குது, எல்லாம் இருக்குங்க. ஆனா லாக்கு உடைஞ்சு போயிருக்கு, பூட்டு உடைஞ்சு போயிருக்கு. எப்படி இருக்கான்? தாழ்பால்கள் உடைஞ்சு போயிருக்கு. நரி பாக்குறது பாருங்க, எப்படி எல்லாம் பாக்குது பாத்தீங்களா? ஓய்வு நாள் ஆராதனை, ஓய்வு நாள் அசட்ட பண்ணியா? ஓகே, உன் கால் அங்க போல, என் காலை உன் வீட்டுல வைக்கிறேன். உன் வேர்வை இயேசு வீட்டுல இல்ல, உன் கால் தடம் இயேசு வீட்டுல இல்ல, உன் ஜீவ சுவாசம் இயேசு வீட்டுல இல்ல. இப்ப நான் என்னுடைய காலை வச்சுட்டேன். அடுத்தது உன் வாழ்க்கையை கெடுக்க போறேன். அடுத்தது உன் வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களை திருட போறேன். ஆனா இது உள்ள வரக்கூடாதுன்னா என்ன இருக்கணும்? நம்ம வீட்டை சுத்தி, நம்ம வாழ்க்கையை சுத்தி இயேசுவின் ரத்தம்ன்ற வேலி இருக்கணும். ஆனா வேலி இருக்குது சொல்லுவாங்க, பில்டிங்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஆனா பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குன்ற மாதிரி. கதவுலாம் ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன், ஆனா தாப்பால் தான் இல்லை. இந்த கேட்டுக்கு என்ன இல்லையா? இங்க தாழ்பால்கள் இல்ல. இது எதை காமிக்க தெரியுமா? வாசல் இல்ல. முக்கியமா அது கூட 2:9 வாசிச்சு பாருங்க. அவள் வாசல்கள் தரையில் அமர்ந்து கிடக்கிறது, அவள் தாழ்பால். இங்க வாசலும் இல்ல, தாப்பாலும் இல்ல, வேலி இருக்கு. இயேசுவின் ரத்தம் இருக்குங்க.
இயேசுவின் ரத்தம் இருக்கு, அதெல்லாம் நம்புறேன் நான். ஆனா வீட்டுல இப்ப என்ன இல்லை? கேட்டு இல்லை, தாப்பாலும் இல்லை. இந்த வாசல் எதை காமிக்க தெரியுமா? இயேசு தான் வாசல். உங்க வீட்டுக்கு இயேசு வாசலா இருந்தா உங்க வாழ்க்கையில நரிகள் நுழைய முடியாது. எப்படி இதை சொல்றீங்க பாஸ்டர்? சங்கீதம் 118:20 வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 118:20. கர்த்தரின் வாசல் இதுவே. அப்ப உங்க வீட்டு வாசல் இயேசுவா இருக்கணும், வாசலுக்கு பூட்டு ஜபமா இருக்கணும். இது ரெண்டும் இருந்தா, சிலர் ரத்தத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க, சிலர் ரத்த கோட்டைக்குள்ள தான் இருக்காங்க. பாட்ட ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து, இயேசுவின் ரத்தம் ஜெயன் வாசல் எழுதி ஒட்டிடுது, அதெல்லாம் ஓகே. இயேசுவின் ரத்தம் எல்லாம் இருக்கு, ஆனா கேட் தாப்பால் இல்லையே. வாசல் இருக்கு, ஆனா அதுக்கு கேட் இல்லையே. இப்ப இயேசு என் வீட்டுக்கு வாசலா இருக்கணும். அந்த வாசலுக்கு பூட்டு எது தெரியுமா? நான் பண்ற ஜபா பூட்டா இருக்கணும். அப்படின்னா நரியால் என்ன பண்ண முடியாது? உள்ள வர முடியாது. இப்ப சொல்லுங்க, நரி எந்த இடத்துல ஓடும்? ஆராதனை இல்லாத இடத்துல ஓடும், ஜபம் இல்லாத இடத்துல ஓடும், வேத வாசிப்பு இல்லாத இடத்துல ஓடும், ஊழியர்களோட ஐக்கியம் இல்லாத இடத்துல ஓடும், கர்த்தருக்கு கொடுக்க முடியாத இருதயத்தை கடினப்படுத்துற இடத்துல ஓடும். ஓடுற நரி இப்ப என்ன பண்ணும்? அடுத்தது கெடுக்கும், அடுத்தது என்ன பண்ணும்? திருடும். அப்ப நரி ஓடக்கூடாதுன்னா என்ன பண்ணும்? நான் இயேசுவின் ரத்தத்தினால பாதுகாக்கப்பட்டவன் விசுவாசிக்கணும். அது மட்டும் இல்ல, என் வீட்டுக்கு வாசல் இயேசுவா இருக்கணும். இயேசு தான் காடுனா அதை தாண்டி யாருங்க வர முடியும்? சில டைம்ல ஆண்டவர், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, சில டைம்ல ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா அது உங்களை பெரும் சாட்சியாய் மாற்றுவதற்காக, ஒரு சத்துருக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவதற்காக. சரி, இப்ப இத்தனை நரி வந்துச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? நரியை பிடிக்க போறோம். நரியை பிடிச்சு என்ன பண்ண போறோம்? ஓட விட போறோம். கடை நான் சொல்லிடுறேன். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. எத்தனை நரி? எத்தனை நரி? 300 நரி வந்திருக்கு வாழ்க்கையில. ஒன்னு வந்தாலே தாங்க முடியல, ஒரு மனுஷன் நரி வந்தாலே தாங்க முடியல. 300 நரிய அவக்கா பிடிச்சி வாழெல்லாம் கட்டி நெருப்பு கொளுத்தி ஓட விட்டான். இன்னைக்கு சொல்லலாம், என் வாழ்க்கையை கெடுக்க வந்த நரிய உன்னை நான் ஓட விட்டுறேன், என் சரீரத்தை கெடுக்க வந்த நரிய உன்னை நான் ஓட விட்டுறேன், என் எதிர்காலத்தை கெடுக்க வந்த நரிய உன்னை ஓட விட்டுறேன், என் குடும்பத்து மேல ஓடிக்கிட்டு இருக்க நரிய உன்னை ஓட விட்டுறேன், என் வீட்டுல நான் இல்லாத போது ஓடிக்கிட்டு இருக்க நரிய உன்னை நான் ஓட விட்டுறேன், எனக்கு விரோதமா கூட்டமா சுத்துற நரிய, நீ 300 வந்தாலும் சரி 1000 வந்தாலும் சரி உன்னை நான் ஓட விடுறேன். ஏன்னா நான் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிறேன், அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன், என் வீட்டுக்கு இயேசுதான் பாதுகாப்பு, என் ஜப வாழ்க்கை பூட்டா இருக்கு, அந்த பூட்டை உடைச்சிட்டு உன்னால உள்ள வர முடியாது. 300 நரிகள் வந்தாலும் நான் ஓட விடுவேன். நரிகளை ஓட விடணும், இல்லைன்னா நரிகள் நம்மளை ஓட விட்டுரும். அங்கேயும் அலைஞ்சு தெரிய வைக்க நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்லி நாம ஜெபம் பண்ணோம். எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நீ மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறது. இங்க சிம்பிளா சொல்ற பாருங்க, கிதியோன்னு ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு மீதியானர் என்ற ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு, இவங்க கொஞ்சமா இருக்காங்க. மீதியானர் என்ற ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய வல்லமை வந்துருச்சு இவங்களை அழிக்கிறதுக்கு. இந்த மீதியானர்கள்னா நாடோடிகள்னு அர்த்தம். நாடோடி கூட்டம், நாடோடி கூட்டம். இவங்க 500 பேர் தான் இருக்கான், அவன் 50,000 பேர் இருக்கான், இவங்களை அழிக்கிறதுக்கு வரான். அப்ப கர்த்தர் இடத்துல இந்த கிதியோன் கேட்கிறான், என்ன ஆண்டவரே இப்படியான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி. 7வது வசனத்தை வாசி பாருங்க. 7வது வசனம் இப்படியா சொல்லுது, ஆண்டவர் சொல்ற, உன்கிட்ட 300 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனா அந்த மீதியானரை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. மீதியானரை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். அதே 20வது வசனம் வாசிங்க. மனுஷரும் எக்காலத்தை ஊதி பானைகளை உடைத்து தீவிட்டிகளை தங்கள் இடது கையில ஊதும் எக்காலத்தை தங்கள் வலது கையில பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். நரிகள் கூக்குரலிட்டு ஓடி போனோம். கிதியோனின் பட்டயம் எதை காமிக்குது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை காமிக்குது. பட்டயம் எதை காமிக்குது? வேதத்தின் அடிப்படையில இயேசுவின் வார்த்தையை காமிக்குது. நீங்க இயேசுவின் வார்த்தையை பேச 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 அது எப்படி ஓடுமா? கூக்குரலிட்டு ஓடுமா? ஊழையிட்டுக்குனே ஓடணும். ஒரு நரியும்
குடும்பத்துல வேலை செய்யற நரி, வாழ்க்கையில வேலை செய்யற நரி, வேலை ஸ்தலத்துல வேலை செய்யற நரி, என் குடும்பத்தை என் வாழ்க்கை எல்லாத்தையும் கெடுக்கலான்னு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நரி, கண்ணுக்கு தெரியாத நரிலாம் கூக்குரலிட்டு ஓடணுமா, ஐயோ எம்மான்னு கத்தின்னு ஓடணும். ஒண்ணுன்னா என்ன பண்ணும், வாயில கடவுளுடைய வார்த்தை இருக்கணும். இங்க என்ன ஆச்சா, ஓடி போனார்கள். அவன் எவ்வளவு கூட்டமானா இருக்கட்டும்ங்க, நீங்க நினைச்சீங்களா நான் சாதாரண ஆளு, என்னால எதிர்க்க முடியுமா, என்னால ஜெயிக்க முடியுமா, இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கேன். நான் சொல்றேன், இயேசுவின் வார்த்தை அதை விட பெருசு, அதை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு பெருசு. இப்ப ஓட விடணும்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். நரிகளை ஓட விடணும்னா என் வாயில என்ன இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் உங்களுக்கு நல்லா தெரியும். தாவீது என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அவங்க சகோதரர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்மியில வேலை பண்றாங்க. இவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு டிஃபன் எடுத்துன்னு போறாரு. அப்பா சொல்றாரு, போய் பார்த்துட்டு பா, எப்படி இருக்காருன்னு விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி. போனவர் ஒழுங்கா இருந்திருக்கணும்ல. இவர் யாரு, ஆடு மேய்க்கிற ஒரு, கத்தி சண்டை தெரியுமா, கொம்பு சண்டை தெரியுமா, இல்லைன்னா வேற தண்டால் பயிற்சி இருக்கா, இல்ல மிலிட்ரி பயிற்சி இருக்கா, எதுவும் இல்லை. ஆனா அங்க போயிட்டாரு. போனவர் என்ன பண்ணாரு பாருங்க, 1 சாமுவேல் 17:40. பாருங்க, முன்னாடி நிக்கிறவன் சாதாரண ஆளுங்க இல்லைங்க, பெலிஸ்தியன், பயங்கரமான இவன். என்னோட கணிப்பு படி பார்த்தோம்னா அவன் கீழே நின்னானா ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பான் போல. ஏன்னா அப்படிதான் சொல்லியிருக்கான். உருவத்தை பார்த்தோம்னா கீழே நின்னானா கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஜன்னல் வழியா பார்ப்பான் பிரசங்கத்தை. அவ்வளவு ஹைட்டு இருக்கிறதுல தாவித்துக்குள்ள மனுஷன் இவ்வளவு உண்டு. இவரு கூழாங்கல்லையும் கட்டையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு, கோலியாத்து அந்த பெலிஸ்தியன்னா என்ன அர்த்தம்னா ஊர்ந்து வருகிற வல்லமை. எது ஊர்ந்து வரும், அப்ப விஷம் ஊர்ந்து தான் வரும். சொல்லுவோம் இல்லையா, வந்துக்குதுரா விஷம் அப்படின்ட்டு, சரியான விஷம்டா இது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதான் அந்த மாதிரி ஏதாவது விஷம் இருக்குன்னா அது ஊர்ந்து தான் வரும், தெரியவே தெரியும். ஆனா தாக்கம் ஒரே ஒரு துளி என்ன பண்ணும், ஒரு பெரிய யானையை கொண்டுருன்னு சொன்னேன். அது போலதான் ஊர்ந்து வர வல்லமை வருது. இவரு 47ஆவது வசனம் வாசிங்க. இவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவர் கத்தி இந்த இதெல்லாம் வச்சு அடிக்கிறவர் இல்லப்பா, வச்சுக்கிறவர் அல்ல, கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது. ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. இப்ப நரி நிக்கிது ஒரு பெரிய ஆயுதத்தோட என்ன அழிக்கலான்னு சொல்லி. ஆனா யுத்தம் எந்த இல்ல, கர்த்தருடையது. விசுவாசத்தை பேசணும். நரிகளை ஓட விடணும்னா விசுவாசத்தை பேசணும். இங்க எங்க ஓடினாங்க, அடுத்தது 50ஆவது வசனம் வாசிங்க. தாவீது ஒரு கல்லினாலும், அடுத்த வசனம், ஓடி போனார்கள். எப்ப கர்த்தருடைய வார்த்தையை வாயில எடுக்கிறீங்களோ அப்பயே ஓடி போகும். ரெண்டாவது, எப்ப விசுவாசத்தை பேசுறீங்களோ அப்பயே ஓடி போகும். நரிகள் ஓடணும்னா, ஓட உண்ணணும்னா முதல்ல என்ன எடுக்கணும், என் வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும், விசுவாசத்தை அறிக்கை செய்து பேசணும். எதிர்க்க இருக்கிற நரியே, எனக்கு கண்ணுக்கு தெரியுற நரியே, கண்ணுக்கு தெரியாத நரியே, உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. உங்க வாழ்க்கையில இப்ப ஓடிக்கொண்டு இருக்கிற நரிகளை யுத்தம் செய்த ஓட வைக்க போட்டு கர்த்தர். ஆனா அதை நீங்க விசுவாசிக்கணுமே. எனக்கு விசுவாசமே இல்லைன்னா எப்படி ஜெயம் வரும்? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தை பேசலாம். அவன் ஈட்டி, கடப்பாறை, கத்தி எதனா எடுத்துட்டு, கூழாங்கல் இருக்கு, கொம்பு இருக்குது, சண்டை போற போறது நான் இல்லை, இயேசு. அப்ப முதலாவது நரிகளை ஓட விடணும்னா வாயில என்ன இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். ரெண்டாவது வாயில விசுவாசம் இருக்கணும். மூணாவது அதே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் வாசிங்க. பா 2 சாமுவேல் 5ஆம் இப்ப அப்படிதான். நீங்க கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க, கொஞ்சம் வேலையில வளர்ந்துட்டீங்க, படிப்புல வளர்ந்துட்டீங்க, பிசினஸ்ல வளர்ந்துட்டீங்க, குடும்பத்துல வளர்ந்துட்டீங்கன்னா நிறைய நரிகள் தேடி வரும். எதுக்கு? காலி பண்றதுக்கு, அழிக்கிறதுக்கு. தாவீது ராஜாவானான்னு கேட்டவொன்னே இந்த நரிகள்லாம் வந்துருச்சு. இவன் என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும். அவன் அரணிப்பான பட்டணம் எங்க போனான், இயேசு கிட்ட போனான். அரணிப்பான பட்டணம் என்பது இயேசுவை காமிக்குது. என் வாழ்க்கையில நரிகளை நான் ஜெயிக்கணும்னா இயேசுக்குள்ள இருக்கணும். முதலாவது நரிகளை ஓட விடணும்னா என்ன பண்ணோம், இயேசுவின் வார்த்தையை பேசணும். ரெண்டாவது நரிகளை ஓட விடணும் என்ன பண்ணோம், விசுவாசத்தை பேசி அறிக்கை செய்யணும்.
மூணாவது நரிகள் சுத்தி வருதுன்னு தெரிஞ்ச உடனே எங்க வந்துடணும்? அரணிப்பான பட்டணத்துக்கு. அதே 19வது வசனம் வாசிங்க. அடுத்தது என்ன செய்யறான் பாருங்க, ஜபம் பண்றான். நரிகளை ஓட விடணும்னா ஜபம் பண்ணணும். ஜபம் பண்றான் பாருங்க. பெலிஸ்தரை விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரோ என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது. இப்ப விசாரணை எங்க பண்றான்? ஆண்டவரே, என்னை சுத்தி நரிகள் வந்துருச்சு, என் வாழ்க்கை வாழ்றதா அவங்களுக்கு பிடிக்கல, என் எதிர்காலம் அவங்களுக்கு பிடிக்கல, என்னை அழிக்கணும்னு பாக்குறான், என்னை கொலை பண்ணணும்னு பாக்குறான், நான் என்ன பண்ணட்டும்? ஜபம் பண்ணிட்டு அவன் பாருங்க கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை பாருங்க, போ போ. இந்த வார்த்தை எனக்கு அடிக்கடி கேட்கும். நீ போ, நீ பேசு, அப்படி ஏதாவது ரொம்ப ரேரா. நீ போ, பெலிஸ்தனை உன் கையில நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்ன. ஆண்டவர் இப்ப சொல்றாரு, பெலிஸ்தன் என்ற ஒரு நரி உன்னை சுத்தி வந்திருக்குப்பா, நீ போ. இதுக்கு காரணம் ஜபம். அடுத்த வசனம் வாசி பாருங்க, 21 வாசிங்க. எப்படி ஓடினாங்க பாத்தீங்களா? முதல்ல ஓடினதுக்கு காரணம் என்ன? இயேசுவின் வார்த்தையை பேசினான் கிதியோன், ஓடி போனார்கள். இரண்டாவது விசுவாச அறிக்கை செய்தான் தாவீது, ஓடி போனார்கள். மூணாவது எதனா ஓடி போனாங்க பாருங்க, அவன் ஜபம் பண்ணா ஓடி போனார்கள். எதை விட்டு ஓடி போனாங்க? ஏன்னா அதை வச்சுதான் எல்லா மந்திர தந்திரம் பூஜை கீஜை எல்லாம் அதை வச்சுதான் செய்யுது இவனுங்க வேலையை தான். இந்த பெலிஸ்தர் எதை விட்டு ஓடி போனானா, அவனுடைய விக்கிரகத்தை விட்டு ஓடி போனா. ஏன்னா அதை வச்சுதான் அவன் அடுத்த நாட்டை ஜெயிக்கவே முடியும். அதுக்கு அதை பலி செலுத்தி அதை ரத்தத்துல குளிப்பாட்டி, அது ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நிறைய உண்டு. ரத்தத்திலே ஊற வைக்கிறது, அதை ரத்தத்திலே மண் செஞ்சு அதுல உருண்டை பண்ணி அதை வைக்கிறது, இது எல்லாமே அவங்களுடைய பழக்க வழக்கங்களா இருந்தது. ஏன்னா நான் இது போல காரியங்களை செய்யும்போது என் எதிரியே சண்டையில இல்லை, ஏன்னா ஈஸியா ஜெயிச்சிருவேன். என்ன டெக்னிக்கலா வச்சிருந்திருக்கான் பாத்தீங்களா அந்த காலத்துல. ஏன்னா சண்டை போட வரவன் சிங்கிள்ஸ்லேயே கோலியாத்த அடிச்சவன். நம்மளாம் ஏமாத்துறோம், இவனை அடிக்கணும்னா நமக்கு கொஞ்சம் கையில டெக்னிக். ஆனா தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு, இவன் இதை வச்சுதான் அடிக்கிறான், அதை எரிடா ஃபர்ஸ்ட். ஓடி போனாங்கன்னு விட்டுருக்கலாம்ல. இங்க குறிப்பா சொல்லியிருக்கு பாருங்க, பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள், அவைகளை தாவீது அவன் மனுஷனும் சுட்டெரித்தார்கள். இத்த வச்சுதான்டா இவ்வளவு வேலையும் பண்றீங்க, அத்தியை சுட்டெரிச்சிட்டான். நான் சொல்றேன், வாழ்க்கையில நரிகளை ஓட விடணும்னா முதலாவது இயேசுவின் வார்த்தையை பேசுங்க, தெரிஞ்ச வார்த்தையை பேசுங்க. ரெண்டாவது அவருடைய விசுவாச அறிக்கை செய்யுங்க. நான் இந்த நரிகளை பார்த்து பயப்பட மாட்டேன், விசுவாச அறிக்கை செய்யுங்க, ஓடி போகும். மூணாவது ஜபம் பண்ணுங்க, நரிகள் ஓடி போகும். இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வாசிச்சு நாம் ஜபிக்க போகிறோம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்துங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி ஓடுமா? இங்க சொல்லிருக்கு பாருங்க, கீழ்ப்படிதல். எப்ப நீங்க இயேசுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அப்பே உங்க வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிற நரி, கிரியை செய்யணும்னு நினைக்கிற நரிகள் ஓடி போகும். இப்ப இந்த நரி என்ன பண்ணும்? எங்க ஓடுமா? ஃபர்ஸ்ட் எங்க ஓடி வந்து நிற்கும்? ஆராதனை இல்லாத இடத்துல, ஜபம் இல்லாத இடத்துல, வேத வாசிப்பு இல்லாத இடத்துல, ஐக்கியம் இல்லாத இடத்துல, கர்த்தருக்கு கொடுக்காத இடத்துல அந்த நரி வந்து நிற்கும். நிக்கிற நரி என்ன பண்ணும்? திராட்சை தோட்டமாகிய வாழ்க்கையை கெடுக்கும். அடுத்தது இந்த நரி என்ன பண்ணும்? வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நிம்மதியையும் திருடும். அடுத்தது என்ன பண்ணும் இந்த நரி? அடுத்தது என்ன சொன்னேன்? இந்த நரிகள் என்ன பண்ணும்? வந்து பார்க்கும், வீட்டுக்கு வேலி இருக்கா இல்லையா, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிறாங்களா. அப்ப மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்கு இயேசு தலையா இருக்கிறாரா, வாசலா இருக்கிறாரா, இந்த வீட்டுல ஜபா இருக்கான்னு பார்க்கும். இல்லைன்னா என்ன பண்ணும்? உள்ள பூந்து குடும்பத்தை அழிக்கும். அப்ப இன்னைக்கு இப்ப நரிகளை ஓட விடணும். இப்படிப்பட்ட நரிகள் வந்துருச்சு, வாழ்க்கையை அழிக்க நினைக்குது. அப்படி இதை ஓட விடணும் என்ன பண்ணணும்? முதல்ல இயேசுவின் வார்த்தையை தெளிவா பேசணும். இயேசுவின் வார்த்தையை தெளிவா பேசணும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? விசுவாச அறிக்கை இருக்கணும். எப்படிப்பட்ட நரி என் முன்னாடி வந்து நின்னாலும் என் விசுவாசத்தை இதை ஜெயிப்பன்னு அறிக்கை செய்யணும். மூன்றாவது என்ன சொன்னேன்? அடுத்தது என்ன சொன்னேன்? நரிகளை ஜெயிக்கணும்னா ஜபம் இருக்கணும். ஜபம் இருக்கணும், கர்த்தரிடத்துல போகணும், ஜபம் இருக்கணும். அது மட்டும் இல்ல, தேவனுக்கு கீழ்ப்படியணும். அப்ப நரிகள் ஓடி போகும். கண்களை மூடுவோம். இப்ப எந்தெந்த நரியோ மனசுல நினைச்சுக்கோங்க. யார் மனசியா யாராவது பேருக்கு வீட்டுல போய் பைபிள் மேல எழுதி வச்சிடாதீங்க. ஏன்னா அப்பெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதனால சொல்றேன், நான் நரிக்கு மேல இவன் தான் நரின்னு எழுதி வச்சிடுறீங்க. அதனால மனசுல நினைச்சுக்கோங்க, எந்த நரிகள் ஓடிக்கொண்டு இருக்கு. ஆண்டவரே, என் வீட்டு வாசல்லே நரி இருக்கு, வேலைக்கு போற இடத்துலயும் இப்படித்தான் நரி, ஒரே போராட்டமா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நரிகளை நீ ஓட விடு. இனிமேல் நரிகளை பார்த்து பயப்படாத, ஓட விடு. ஜபிப்போம். நேசத்து அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நாள்ல கூட நரிகளை குறித்து பேசியிருக்கு. நரிகளை ஓட விடு. சில ஆடுகள் நரிகள் இடத்துல மாட்டிக்கொண்டு இருக்கு.
சில ஆடுகள் நரிகளை நம்புகிறது, ஆனால் நரிகள் தந்திரம் உள்ளது. அது பாழாய் கிடக்கும் இடத்துல ஓடுகிறது. எது பாழாய் கிடக்கிறது? வாழ்க்கை பாழாய் கிடக்கு. காரணம், ஆராதனை இல்லை, ஜெபம் இல்லை, விசுவாசம் இல்லை, கர்த்தர் கொடுக்கிற காரியம் இல்லை, ஊழியர்களோட ஐக்கியம் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல நரிகள் ஓட ஆரம்பிக்கிறது. ஓட ஆரம்பிக்கும் நரி தோட்டமாகிய குடும்பத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் கெடுக்க ஆரம்பிக்கிறது. கெடுக்க ஆரம்பிக்கிற நரி திருட ஆரம்பிக்கிறது. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் தூக்கத்தையும் எல்லாவற்றையும் திருட ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த நரி உள்ளே வரக்கூடாது என்றால் இயேசுவின் ரத்தம் என் வீட்டிற்கு வேலியா இருக்க வேண்டும். அந்த வேலிக்குள் நான் பாதுகாக்கப்பட்டவனா இருக்கிறேன். அது மட்டும் அல்லாமல் இயேசு எனக்கு வாசலா இருக்க வேண்டும். என் வாழ்க்கையின் ஜெபம் அதற்கு பூட்டா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது எந்த நரிகள் வந்தாலும் அந்த நரிகள் உள்ளே வர முடியாது. அப்படியாய் நரிகள் கிரியை செய்தாலும் நாங்கள் பார்த்தோம், இந்த நாள்ல கேட்டோம், எங்களுடைய விசுவாச வாழ்க்கை. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது நரிகள் ஓடும், அது தெரித்து ஓடும், கூக்குரலிட்டு ஓடும் என்று பார்த்தோம். அதே போல் நான் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது எப்படிப்பட்ட நரிகள், பலமான நரிகள் வந்து நின்றாலும் அது ஓடி போகும். என் ஜெப வாழ்க்கை நரிகளை ஓட வைக்கும். அது மட்டுமல்லாமல் நான் இயேசுவுக்கு கீழ்ப்படியும் பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசு எனும் நரி ஓடி போகும் என்று நாங்கள் பார்த்தோம். அப்படியாய் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிற நரிகள் இயேசுவின் நாமத்தால் ஓடட்டும். அதை ஓட வைக்கக்கூடிய எல்லா விதமான வார்த்தைகளும் கர்த்தர் இந்த நாளில் பேசியிருக்கிறீர், அதற்காக நன்றி. இனி நரிகளின் கிரியை கிடையாது. நரிகள் என் வாழ்க்கையில ஓட வேண்டியதில்லை. நான் இனி மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஓடுகிற நரிகளையும் ஓட வைப்பேன். விசுவாசம் பிள்ளைகளுக்குள் கிரியை செய்யும். கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காக நன்றி. கேட்ட வார்த்தையின்படி பிள்ளைகள் நடந்து கொள்ளட்டும். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தால் ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மா